அண்மையில் இந்தோனேசியா மேடானில் நடைபெற்ற உலக இளைஞர் அறிவியல் கண்டுபிடிப்பு புத்தக போட்டியில் தான்ஸ்ரீ டத்தோ மாணிக்கவாசக தமிழ் பள்ளி மாணவி யாழினி புகழேந்தி தங்கப்பதக்கமும் சிறந்த நிலைத்தன்மை விருதையும் வென்றுள்ளார். பிப்ரவரி 23 தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் மலேசியாவின் தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்த இவர் முகம் கழுவும் திரவத்தை கண்டுபிடித்து பெற்ற வெற்றியின் வழி சமுதாயத்திற்கு பெருமை தேடித்தந்துள்ளார். உலகளவில் 8 நாடுகளிலிருந்து பங்கேற்ற 800 போட்டியாளர்களுக்கிடையில் மலேசியாவின் தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்த ஒரே மாணவியான யாழினி புகழேந்தி இவ்விருதுகளை வென்றுள்ளார். 4 முக்கிய தாவர வகைகளை பயன்படுத்தி சேஜ் பியூர் க்ளோ எனும் முகம் கழுவும் திரவத்தை யாழினி புகழேந்தி கண்டுபிடித்துள்ளார். தற்போதைய நவீன காலகட்டத்தில் ரசாயன பொருட்கள் அல்லாத இந்த முகம் கழுவும் திரவத்தை கண்டுபிடித்தது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். நான் ஏன் இந்த ப்ராடக்டை உருவாக்குனேன் அப்படின்னா, நவீனம் என்றாலே இந்த உலகத்துல எல்லாரும் ரசாயன பொருட்களை தான் எடுத்துக்காட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம ஒரு நேச்சுரல் பொருளை தொழில்நுட்பத்தோட சம்பந்தப்படுத்தணும். அதுக்கு தான் நான் சேஜ் பியூர் க்ளோ அப்படின்ற ஒரு முகம் கழுவும் திரவத்தை கண்டுபிடிச்சிருந்தேன். மேலும் இந்த முகம் கழுவும் திரவத்தினால் ஏற்படும் பயன்களையும் அதன் தன்மைகளையும் யாழினி இவ்வாறு விளக்கினார். என்னோட சேஜ் பியூர் க்ளோல நான் 4 மெயின் பொருள்களை ஆட் பண்ணியிருக்கேன். அது சேஜ் அப்படின்ற ஒரு இலை, கடுக்காய், பூந்திக்காய், அப்புறம் பூலாங்கிழங்கு ஆகும். இது எல்லாத்துக்கும் எக்ஸிமா, முகப்பருக்கள், அது மட்டும் இல்லாம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையங்களை போக்குற தன்மைகளும் இருக்கு. இந்த கண்டுபிடிப்பில் தாம் நிறைய சவால்களை எதிர்நோக்கியதாக தெரிவித்த யாழினி பலரின் ஊக்குவிப்பினால் இந்த வெற்றி தமக்கு சாதகமானதாக கூறினார். இந்த முகம் கழுவும் திரவத்தை செய்யறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பிடிச்சிச்சு. நான் என்னோட பழைய ப்ராடக்டே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செஞ்சிருந்தேன். எனக்கு இந்த போட்டிகளை பங்கெடுக்க உதவிகரமாக அமைஞ்சது என்னோட தாய், என்னோட பாட்டி, என்னை சுத்தி இருக்கிறவங்க அனைவரும் எனக்கு ரொம்ப உதவிகரமா அமைஞ்சாங்க. நிறைய புத்தாக்க போட்டிகளில் கலந்து கொண்டு தமது திறமையை வெளிப்படுத்த திட்டமிட்டிருக்கும் யாழினி எந்திர பொறியியலாளராக வேண்டும் என்பதை எதிர்கால ஆசையாக கொண்டுள்ளார்.